அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் தேர்தலில் களமிறங்கவிருக்கிறார். என்டிஏ கூட்டணிக்கு சென்று விடுவார் என்று பலரும் கூறிய சூழலில் அதெல்லாம் இல்லை. மதசார்பற்ற கொள்கையில் எப்போதுமே சமரசம் கிடையாது. நாங்கள் அந்த டீம் இந்த டீம் இல்லை, எப்போதும் மக்கள் டீம் தான் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக தாவேகா தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் நடிகரும் சூர்யாவின் தந்தையுமான சிவகுமார் பேசியிருக்கும் விஷயம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்திய அளவில் ஃபேமஸான நடிகராக இருக்கிறார் விஜய். தனக்கு கிடைத்திருக்கும் பிரபலத்தை வைத்துக்கொண்டு அரசியலிலும் பெரிய தாக்கத்தை செலுத்தலாம் என்ற முடிவோடு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதன்படி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்திருக்கும் அவர் அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து களமிறங்குகிறார். கண்டிப்பாக வெற்றி பெற்று திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என்ற இருமாப்புடன் வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள் தாவேகா தொண்டர்கள். ஆனால் விஜயோ எதை பற்றியும் அலட்டிக் கொள்ளாமல் கேஷுவலாக இருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது மூட்டை கணக்கில் குற்றச்சாட்டை சுமத்தி விவாகரத்திற்காக காத்திருக்கிறார் மனைவி சங்கீதா. அது போதாது என்று நடிகை த்ரிஷாவுடன் திருமணம் ஒன்றுக்கு ஜோடியாக வந்திறங்கினார் விஜய். இதெல்லாம் அவருக்கு என்ன மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்துமோ என உச்சபட்ச அச்சத்தில் இருக்கிறார்கள் அவரது ரசிகர்களும் தொண்டர்களும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தாவேகா தலைவர் விஜய் கிராமமாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்வார். அப்போது தமிழ்நாடு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு புரட்சியை சந்திக்கும் என்றெல்லாம் தாவேகா ஆதவ் அர்ஜுனா மேடையில் முழங்கினார். ஆனால் விஜயோ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு வாரம் முடியும் சூழலில் எந்தவித பணிகளையும் தொடங்கவில்லை என்றே தெரிகிறது. மாறாக இயக்குனர் அட்லியின் மனைவியுடைய 2வது வளைகாப்புக்கு மும்பைக்கு பறந்திருக்கிறார். விஜய் மும்பைக்கு சென்றதை வைத்து பலரும் விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு சிலரோ சில நாட்களுக்கு முன்பு த்ரிஷா மும்பையிலிருந்து போட்ட போட்டோவையும் இவர் மும்பை சென்றதையும் இணைத்து வைத்து இஷ்டத்துக்கு கதைகளையும் எழுத தொடங்கினார்கள். அத்தனைக்கும் வழக்கம்போல் சைலண்டாகவே இருந்து கொண்டார் விஜய். இந்நிலையில் நடிகர் சூர்யாவின் தந்தையுமான சிவகுமார் பேசியிருக்கும் விஷயங்கள் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த உலகத்தில் எல்லாம் பெற்றவர் என்பவர் யாருமே கிடையாது. நடிகர் நாடாளலாம் என உலகத்திற்கு நிரூபித்தவர் எம்ஜிஆர். அப்படி ஒரு நடிகர் இனிமேல் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த நாட்டை ஆட்சி செய்தவர் எம்ஜிஆர். ஆனால் அவருக்கு வாரிசு இல்லை. உலகத்திலேயே பெரிய நடிகர் சிவாஜி கணேசன். அவரை மாதிரியும் இன்னொருவர் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. அவரே அரசியலுக்கு வந்து தோற்று போய்விட்டார். நீங்கள் உழைத்து கொண்டே இருங்கள். கடவுள் என்ன கொடுக்கிறாரோ அதை வைத்து சந்தோஷப்படுங்கள். இன்னொருவருடன் ஒப்பீடு செய்யாதீர்கள் என்றார். இதை பார்த்த ரசிகர்களில் ஒரு தரப்பினரோ, சிவகுமார் இதில் விஜயின் பெயரை சொல்லவில்லை, அவ்வளவுதான். மற்றபடி எம்ஜிஆருக்கு இன்னொரு நடிகரால் நாட்டை ஆட்சி செய்யவே முடியாது என்று சொல்லி விஜயால் முதலமைச்சர் ஆகவே முடியாது என்பதை மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறார் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.